கண்ணை வச்சு சூடு பண்ண போறோம். யார ஃபயர் பண்ண போறோம் தெரியுமா? யார? வெரி குட், சூப்பர். ஆமா, சாத்தான ஃபயர் பண்ண போறோம். ஃபயர் பண்ணியாச்சுன்னா தெரியாம தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சுக்கோங்கன்னு சொன்னா ஏசப்பா அந்த தப்புல இருந்து உனக்கு என்ன செய்வாரா? எழுப்பி விட்டுருவாரு. நீ நல்ல பிள்ளையா வாழ ஏசப்பா உதவி செய்வாங்க. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்து நிற்பான். நீதிமொழிகள். கதையை ஒழுங்கா கவனிக்கணும். கடைசியில கேள்வி கேட்கப்படும். சரியா? அந்த 12 அப்போஸ்தலர்கள், அந்த 12 அப்போஸ்தலர்கள் வந்து ஏசப்பா தெரிந்தெடுப்பாங்க. பேதுருவோட தொழில் என்ன? மீன் எங்க பிடிப்பாங்க? கடல்ல பிடிப்பாங்களா? மீன் எப்படி எல்லாம் பிடிக்கலாம்? வலை போட்டு பிடிக்கலாம், தூண்டில் போட்டு பிடிக்கலாம். அப்படி படிக்கீங்களா? படிங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு யாருக்கா தெரியும்? தெரியாம இருக்காமா? தெரியாதா? சொல்லி தரட்டா? 1 2 3 தண்ணீர் தரை தண்ணீர் தரை தண்ணீர் தரை தண்ணீர். நீதிமான் நீதிமானா யார் தெரியுமா? நீதிமான் தான் நீதிமான். நானும் ஏசப்பாவை உள்ளத்துல ஏற்றி கொண்டாங்களோ அவங்களாம் யாரு? நீதிமான். நம்ம கதை சொன்னல பாட்டிமா, யாரு அது நீதிமானா இருந்தது? ராஜு. இல்ல, ராஜு நல்ல பையன் இருந்தான். ஆனா ஒவ்வொரு தப்பா பண்ணால ஏசப்பா விட்டு விலகி போயிட்டான். அதுதான் கீழே விழுறது. தப்பு செய்ய செய்ய கீழே விழுந்துருவோம். அது பிசாசுக்கு அடிமையாயிரும். ஆனாலும் ராஜு எழுப்புனா எழுப்புலையா? எழுப்புனல்ல. திருப்பி